வடிவேலு வந்து ஒரு காலத்துக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட்னால அழிஞ்சு போயிட்டு. விஜயகாந்த் வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும்போது ஒரு வேட்டி ஒரு சட்டை, அது பழைய வேட்டி சட்டையோடு தான் டெய்லி நடிச்சிருக்காரு படத்தில். அப்போ வந்து விஜயகாந்த் கூப்பிட்டு, என்னப்பா ஏன் வந்து நீ வந்து பழைய வேட்டி பழைய சட்டையோடு நடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அண்ணன் இது ஒன்று தானே இருந்துச்சு, அதை துவைச்சு கொண்டு வந்தேனே அப்படிங்கிறார். உடனே விஜயகாந்த் வந்து அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு ஒரு 4-5 வேட்டி சட்டை வடிவேலுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கியெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் இது சொன்னீங்க இல்லையா, வடிவேலு இதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு யாரும் வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்ததில்ல, செப்பல் வாங்கி கொடுத்ததில்ல, எனக்கு முழுக்க உதவி செய்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்கிரண் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு சார். ராஜ்கிரண் எனக்கு வந்து பெரிய ஆசான் குரு எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ராஜ்கிரனை பற்றி என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து எனக்கு இவர் சம்பள பாக்கி வச்சுட்டாருங்கிறாரு. அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சம்பள பாக்கி வச்சுட்டான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாரு? படத்தில் நடிக்கும் போது எனக்கு சம்பளம் தரல, அதுக்கு பதிலாக வந்து ரூமில் தங்கி இருக்கு. சம்பளம் தரலைங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க? விஜயகாந்த் திட்டி பேசினாரு, அது பொய்யாமா? விஜயகாந்த் கண்ணா புண்ணான்னு பேசினாரு, அது பொய்யாமா? தனி மனித தாக்குதல் பண்ணாரு, அது பொய்யாமா? சந்திரமுகி படத்தில் வந்து என்னென்ன அட்ராசிட்டி பண்ணார். ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லையா? ரஜினி சூப்பர் ஸ்டார் தானே. இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் வந்து காலையில் 9 மணிக்கே வந்து மேக்கப்போடு உட்காந்துருவார். இவர் 12 மணிக்கு வருவார். ஒரு உடம்பு முடியல, இறந்தே போயிட்டார் அந்த போண்டாமணி. அப்படி இருக்கும்போது அவர் அந்த கடைசி காலத்தில் ஏதோ ஒரு சின்ன தொகை கொடுத்து உதவி செய்யலாமே, ஏன் செய்யலை? ஏன் அந்த மனசு வடிவேலுக்கு வர மாட்டேங்குது? எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கேங்கர்ஸ் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். வடிவேலுக்கு இது கம்பேக்காக இருக்கா? எப்படி சார் பார்க்குறீங்க? வடிவேலுக்கு எல்லா படமும் வரும்போது கம்பேக்குங்கிறாங்க. நாய் சேகர் வரும்போதும் இதே தான் சொன்னாங்க, வடிவேலு கம்பேக்குன்னு. வடிவேலு கம்பேக் ஆன மாதிரி தெரியலையே. ஏன் சார் அப்புறம் கம்பேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அவங்க ஏன் சொல்கிறாங்க? சொல்கிறவங்கள தாங்க கேட்கணும். அதாவது வந்து வடிவேலு ஒரு காலத்தில் பிரமாதமாக நடிக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகர். வடிவேலு ஆரம்பத்தில் அறிமுகமான படத்திலிருந்து பல படங்கள் வந்து வடிவேலோட காமெடியை வேறு ஒரு காம்பினேஷனில் இருக்கும், வேறு ஒரு பாடி லாங்குவேஜில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாலே பார்த்திங்கன்னா பாடி லாங்குவேஜில் வந்து அழகாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் வடிவேலு. பல படங்கள் நம்ம இப்போ எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோமே. வடிவேலுடைய காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா பொம்பளை கெட்டப் போட்ட காமெடி, அந்த காமெடி, எத்தனையோ காமெடி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து ஒரு காலகட்டத்துக்கு பாருங்கள், 2011 நினைக்கிறேன், அந்த பிரச்சாரமெல்லாம் போய் வடிவேலு யாருமே புக் பண்ணாத ஒரு காலகட்டத்தில் வடிவேலுடைய காமெடி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு தமிழ் மக்கள்கிட்ட. எப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து மீம்ஸ் எல்லாமே வடிவேலு தான். ஒரு படத்தில் தலைநகரம்னு ஒரு படத்துல நினைக்கிறேன், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லா ரவுடியும் வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றுவாங்க. அப்போ வந்து வடிவேலு வந்து நானும் ரவுடி தான் என்னை ஏற்றுங்கன்னு அவர் வந்து அந்த கூட இருக்கிற நடிகை சொல்ல, என்னென்ன இது என்ன விளாட்டா, உன்னை எது ரவுடி, நீ ரவுடியே இல்லையே, நான் பார்த்ததில்லையே, போ அப்படின்னு துரத்துவார். இல்லை நானும் ரவுடி தான், ஐயோ என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நான் இங்கே ரவுடின்னு பில்டப் பண்ணி வச்சுருக்கேன், நானும் ரவுடி தான், என்னை எப்படியாவது ஜீப்பில் ஏற்றுங்கன்னு கெஞ்சி ஏறுவார்ல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிலாரியஸ் காமெடி. வடிவேலுடைய கேரியர்லேயே மறக்க முடியாத பல படங்கள் இருக்குது. வின்னர் படத்தினுடைய காமெடின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். வடிவேலு காமெடியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா பல படங்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகர் இன்றைக்கி அதாவது காமெடி நடிகராக இல்லை. இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? இந்த படம் பார்க்கும்போது நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணல. ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கதை, பழைய டெம்ப்ளேட்டு. சுந்தர்சியே பார்த்திங்கன்னா எப்போவுமே அவருடைய பழைய டெம்ப்ளேட்லேயே எடுத்துகிட்ருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வடிவேலுவோடைய பாடி லாங்குவேஜோ, வடிவேலுடைய காமெடியோ, வடிவேலுடைய டயலாக்ஸோ எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரே ஒரு இடத்துல வந்து பொம்பளை கெட்டை போட்டு வருவார் வடிவேலு. பொம்பளை கெட்டை போட்டு வர அந்த ஒரு பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளாக்கில் வந்து பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி இருக்குது, அவர் நகைச்சுவையாக இருக்குது. அதுவும் எப்படி பொம்பளை கெட்டை போட்டால் வடிவேலு என்னென்ன அலப்பறை பண்ணுவார்னு நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு இடத்து மட்டும்தான் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, தவிர வேறு எங்கேயுமே படத்தில் சிரிக்கிற மாதிரி இல்லை. வடிவேலு அவர்களோட சரிவுன்றது வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது தான் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சா சார்? வடிவேலுவோட சரிவு அது காரணம் என்ன அப்படின்னா சார், முதல்ல ஒரு விஷயத்தை ப்ராப்பராக புரிஞ்சுங்க. வடிவேலு வந்து ராசாவின் மனசில் என்ற படத்தில் ராஜ்கன் அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்து சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிக்கிறாரு. அதாவது வந்து கவுண்டமணி செந்தில்லாமே ரொம்ப பரபரப்பாக பெரிய காமெடி நடிகர்களாக இருக்கிற காலகட்டங்கள்
முதல்ல வடிவேலும் உள்ள என்ட்ரி கொடுத்து வடிவேலும் படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறார். 1-2 படங்கள் அவருடைய ஆரம்ப படங்கள்லாம் பாருங்கள், சிங்காரவேலன்லாம் பாருங்கள், கவுண்டமணியும் இருப்பார், ஆனால் வடிவேலும் அங்கே இருப்பார். அதே மாதிரி தான் சின்ன கவுண்டரும் அப்படி தான். அதே மாதிரி நிறைய படங்கள் வடிவேலு படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த காலகட்டத்தில் வடிவேலுக்கு நிறைய படங்கள் பேரையும் புகழையும் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் வந்து சிங்காரவேலனில் நடித்தப்போ கமலஹாசனோட ஒரு நட்பு, வடிவேலை பார்த்து ரொம்ப நல்லா நடிக்கிறான் அந்த பையன் சொல்லி கமலஹாசன் கூப்பிட்டு தேவர் மகனில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்குறாரு. தேவர் மகனில் வடிவேலு பண்ண பர்ஃபார்மன்ஸை பார்த்து சிவாஜி கணேசனே கூப்பிட்டு இங்கே வாப்பா, நீ யார், மதுரை கருணாநிதினு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பிரமாதமாக நடிக்கிறப்பா, இந்த தமிழ் சினிமாவில் நீ ஒரு பெரிய பெரிய அடையாளத்தை அடைவ, பெரிய பிரபலமான நடிகராக வருவ அப்படின்லாம் சிவாஜி கணேசன் வாயாலே புகழ்ந்திருக்காரு. சிவாஜி கணேசன் ஒரு நடிகரை சாதாரணமாக புகழ மாட்டார், அப்படி புகழ்ந்த ஒரு நடிகர் தான் வடிவேலு. இப்போ அது ஏன் இப்படிப்பட்ட நடிகருக்கு ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது வந்து வடிவேலு வந்து நல்ல காமெடி நடிகராக நடிச்சுக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட வந்து அவரும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு கிட்ட நடிச்சிருக்காரு. ஒரு பல காமெடி படங்களில் நடிச்சிட்டு வரும்போது தேவையில்லாமல் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறதுக்காண்டி போகிறார் வடிவேலு. அங்கே வந்து வடிவேலு வந்து விஜயகாந்த் அட்டாக் பண்ணுறாரு. விஜயகாந்தை அட்டாக் பண்ணும்போது யாருமே அதை விரும்பலை. விஜயகாந்த் வந்து எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதரும் கூட. பல பேருக்கு உதவிகள் செஞ்சிறவர். அவர் ஒரு கட்சியில் இருந்தார், பெரிய லெவலில் எலெக்ஷனில் ஜெயிச்சார், போனார். பல விமர்சனங்கள் இருந்தால் கூட விஜயகாந்தை தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா நல்ல நடிகர், ரொம்ப திறமையான நடிகர், நல்ல மனிதர். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கும்போது ஒரு வேட்டி ஒரு சட்டை, அது பழைய வேட்டி சட்டையோடு தான் டெய்லி நடிச்சிருக்கார் படத்தில். அப்போ வந்து விஜயகாந்த் கூப்பிட்டு, என்னப்பா ஏன் வந்து நீ வந்து பழைய வேட்டி பழைய சட்டையோடு நடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அண்ணன் இது ஒன்று தானே இருந்துச்சு, அதை துவைச்சி கொண்டு வந்தேனே அப்படிங்கிறார். உடனே விஜயகாந்த் வந்து அவருடைய மேனேஜரை கூப்பிட்டு ஒரு 4-5 வேட்டி சட்டை வடிவேலுக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கியெல்லாம் கொடுத்துருக்காரு. இப்படியெல்லாம் சார், இப்போ நீங்கள் இது சொன்னீங்க இல்லையா, வடிவேலு இதுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக வந்து இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு யாரும் வேஷ்டி சட்டை வாங்கி கொடுத்ததில்ல, செப்பல் வாங்கி கொடுத்ததில்ல, எனக்கு முழுக்க உதவி செய்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்கிரண் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. சார், ராஜ்கிரண் எனக்கு வந்து பெரிய ஆசான் குரு எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த ராஜ்கிரனை பற்றி என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து எனக்கு இவர் சம்பள பாக்கி வச்சுட்டாருங்கிறாரு. அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாரு? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சம்பள பாக்கி வச்சுட்டான்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஏன் படத்தில் நடிக்கும் போது எனக்கு சம்பளம் தரல, அதுக்கு பதிலாக வந்து ரூமில் தங்கி இருக்கு. சம்பளம் தரலைங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க? சம்பளம் தரலைங்கிற ஏன் வார்த்தையை பயன்படுத்துறீங்க? நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ உதவி செஞ்சார், எனக்கு எல்லாமே ராஜ்கிரண் தான் பண்ணார், உண்மையும் அதுதான், அது வேறு விஷயம். அதாவது வந்து ராஜ்கிரண் வந்து வடிவேலுக்கும் ஆரம்ப காலத்தில் அவருடைய ஆஃபீஸில் அடைக்கலம் கொடுத்தாரு. அவர் ஆஃபீஸில் வந்து வடிவேலு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தார். தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு வந்தோம்னா தண்ணி எடுத்து கொடுக்கணும், டிஃபன் எடுத்து வைக்கணும், எல்லாமே பண்ணணும், கார் திறந்து விடணும். இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் ராஜ்கிரண் வடிவேலு வந்து பார்த்துக்கிட்டார். இதெல்லாம் உண்மை தான், இல்லை மறுக்கலை யாரும். ஆனால் அதே நேரத்தில் ராஜ்கிரனை பற்றி பெருசாக என்னுடைய குரு, என்ன ஆசான் அப்படி இப்படிலாம் பேசுகிற வடிவேலு ஏன் வந்து ராஜ்கிரண் வந்து எனக்கு சம்பளம் கொடுக்கலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாமே? எதுக்காண்டி பயன்படுத்தணும்? பயன்படுத்துறதுக்கு நெசசிட்டி என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது, நீடு என்ன இருக்குது? அப்போ ராஜ்கிரனை பற்றி உயர்வாக சொல்கிற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து தாழ்வாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு மைண்டில் ஆட்டிடியூட். இப்போ வந்து வேட்டி சட்டை செருப்பு இதெல்லாம் யாருமே வாங்கி கொடுக்கலைங்கிறீங்களே, இதெல்லாம் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்த செய்தி. அதாவது வந்து விஜயகாந்த் வந்து வடிவேலுக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாருங்கிற செய்தி வந்து அந்த காலத்திலே பத்திரிகையில் வந்த செய்தி. இப்போ நீங்கள் பழைய பத்திரிகைகள், அந்த காலத்து பத்திரிகை, அதாவது சின்ன கவுண்டர் படம் வந்தபோது அந்த பத்திரிகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு உண்மை தெரிய போகுது. அவர் எதையும் தான் இல்லைங்கிறாரு, எல்லாத்தையும் தான் இல்லைங்கிறாரு. விஜயகாந்தை திட்டி பேசினார், அதுவும் இல்லையாமா? இல்லை, அவர் பொய் இல்லை, நான் என்ன கேட்குறேன், பொய் சொல்ல வேண்டிய அனுபவம் என்ன சார்? இல்லை பொய் தாங்க சொல்கிறாரு, அவர் பொய் தான் சொல்கிறாரு. அவர் பொய்யா பேச ஆரம்பிச்சிட்டார், உண்மைகளை பேசுவதே கிடையாது. விஜயகாந்தை திட்டி பேசினார், அது பொய்யாமா? விஜயகாந்த் கண்ணா புண்ணான்னு பேசினார், அது பொய்யாமா? தனி மனித தாக்குதல் பண்ணார், அது பொய்யாமா? ஒரு கட்சி இன்னொரு கட்சி, அவர் இருக்கார், நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, விமர்சனம் பண்ணீங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்லலாம். ஆனால் விஜயகாந்தை தனி மனித தாக்குதல் எதுக்கு பண்ணணும்? அது நெசசிட்டி என்ன இருக்குது, தேவை என்ன இருக்குது? கூட நடிக்கிற நடிகர் தானே, அது பொய்யாமா? இப்போ தனி மனித தாக்குதல் பண்ணார், அது பொய்யாமா? என்னன்னு சொல்லுங்கள். ஏன் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க? இல்லை, அவர் சொன்ன மேடை ஏறி வடிவேலு விஜயகாந்தை தரைக்குறைவாக பேசினாரா பேசலையா? சரி, வடிவேலு எங்கேருந்து வந்தார்? அதாவது வந்து வடிவேலு மகா கலைஞன், பெரிய மேதை. நான் இன்னமும் சொல்கிறேன், காமெடி கிங் வடிவேலு, அதுலெல்லாம் மாட்டுக்கிறதே கிடையாது. எனக்கும் வடிவேலுடைய காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் டிவியில் பார்த்து ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு கலைஞன் தான் வடிவேலு. ஆனால் அவருடைய செயல்கள்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மாறினதுக்கு காரணம் என்னென்னா பணம்.
ஏகப்பட்ட பணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வாங்குற நிலைமைக்கு வந்தார், 10 லட்சம் வாங்குற நிலைமைக்கு வந்தார். பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஏன் சங்கர்னு ஒரு படம், இம்சை அரசன் ஒரு படம் எடுத்தார், சங்கர் தான் ப்ரொடியூசரு, அந்த சிம்புதேவன் தான் டைரக்டர். அதே சங்கர் வந்து வடிவேலு புக் பண்ணி இம்சை அரசன் 2ன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. அதே சிம்புதேவன் தான் வந்து அதுக்கு இயக்குனராக இருக்கார். ஏன் அந்த படம் பாதியில் நிறுத்தப்பட்டது? கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட் வடிவேலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 6 கோடி என்னமோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் மீறி வந்து பெரிய பொருட்செலவில் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே ஷூட்டிங் பண்ணி அந்த படத்தை அப்படியே நிறுத்திட்டாங்க. எவ்வளவோ முயற்சி செஞ்சும், சங்கர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த படத்தில் வந்து வடிவேலு நடிக்க மறுத்துட்டார். தொடர்ந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற காரணம் வேறு, நடந்த காரணம் வேறு. அவரை வந்து ஃபுல்லாகவே அந்த, அதாவது எப்படி சொல்கிறது, டாமினேஷன், அந்த வந்து ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, பிரம்மாண்டமான செட்டு. இந்த செட்டை வந்து மாற்றணும் அப்படிங்கிறார் வடிவேலு. ஏன் மாற்றணும்? நீங்கள் நடிகர், ஒரு கதையை வந்து ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து டிசைட் பண்ணி அந்த கதையை உங்ககிட்ட சொல்லி உங்கள் சம்மதத்தின் பேரில் உங்களுக்கு ஹீரோவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, இல்லை ஒரு கேரவன் வேணுமா, இல்லை வந்து உங்களுக்கு மத்தியானம் ஒரு நல்ல வான்கோழி பிரியாணி வேணுமா, என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வந்து ஒரு செட்டு பெரிய பொருட்செலவில் பெரிய பெரிய ஆட்களை வச்சு போட்ட அந்த செட்டு வேணாம், இந்த செட்டில் நான் நடிக்க மாட்டேன், இந்த செட்டை இப்படி மாற்றுங்க, அப்படி மாற்றுங்க, இப்படி மாற்றுங்க, அப்படி மாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு வடிவேலுக்கு என்ன உரிமை இருக்குது? வடிவேலு நடிகர், சம்பளம் வாங்கி கொண்டு இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவருக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதை காட்டுது? ஆட்டிடியூடு தானே காட்டுது. சார் எனக்கு இன்னொரு இது என்னன்னாக்கா, இதே தயாரிப்பாளர் இதே இயக்குனர் தான் வடிவேலு அவர்களை வந்து சோலோவாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஹீரோவா 23ஆம் புலிகேசி படத்தில். அப்புறம் ஏன், என்ன காரணத்தினால சார் அவர் வந்து அந்த ஈகோ பிரச்சனைலாம் வருது? சார் நான் தான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் சார், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் வந்த வடிவேலும், ஆரம்பத்தில் வந்த வடிவேலு கொடுத்த காமெடியும், ஆரம்பத்தில் வடிவேலுக்கிட்ட இருந்த அந்த ஸ்பிரிட்டும், காலப்போக்கில் பணம் நிறைய சேர அதுக்கப்புறம் புகழ் நிறைய சேர எல்லாரும் வடிவேலை கொண்டாட ஆரம்பிக்க வடிவேலுக்கு வேறு ஏதோ தலைக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் வர்றது தான் இது, வந்து வடிவேலுக்கு மட்டும்தான் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பல பேர் சினிமாவில் அப்படி தான் தலக்கணம் பிடிச்சி இருக்காங்க. அதே மாதிரி வடிவேலுக்கும் அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தான் எல்லாங்கிற எண்ணம் எப்போ ஒரு மனுஷனுக்கு வருதோ, அது நடிகனோ யாரோ மனுஷனுக்கு வருதோ, அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு வந்து இறங்கு முகம் ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து எந்த விதத்துலையுமே யாராலையுமே மாற்றி இறக்க முடியாது. பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வடிவேலு வந்து விஜயகாந்தை திட்டினது இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்குமே பிடிக்கல, யாரும் அதை ரசிக்கல, யாரும் அதை விரும்பலை. அதுக்கப்புறம் அந்த வேற ஒரு ஆட்சி வந்துருச்சு. அவர் டீட்டெயிலாக நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டாம், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வடிவேலு புக் பண்ணலையா அப்படின்னா, புக் பண்ண தயாராக இருந்தாங்க. ஆனால் வடிவேலு வந்து பழையபடி நான் காமெடியாக நடிக்க மாட்டேன், நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாரு. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடும்போது வடிவேலு ஹீரோவை போட்டு எடுக்கிறதுக்கு நிறைய படங்கள் வந்துச்சு. எலிங்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு, இன்னொரு இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் ஒரு படம் வந்துச்சு. எந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எதுலேயுமே காமெடியே இருக்காது, எதுலேயுமே ஒன்றுமே இருக்காது. சில படங்கள் ஹீரோவாக நடித்து வந்துச்சு. நீங்கள் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காமெடி நடிகர். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க சார், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், சிம்பு இவங்க தான் ஹீரோவாக தொடர முடியுமே தவிர வடிவேலு ஹீரோவாக தொடர முடியாது. வடிவேலு வந்து ஒரு காமெடி நடிகர், நல்ல பேஸான ஒரு விஷயம், அதுதான் அழுத்தமான ஒரு விஷயம். அதுதான் என்ன தான் நீங்கள் வந்து முயற்சி, அதாவது ஊர்க்குருவி எவ்வளோ தான் முயற்சி உயர பறக்க முயற்சி பண்ணால் கூட அதை பறந்த அளவுக்கு பறக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவ்வளோதான் உங்களுடைய அடையாளம் என்ன? ஒரு காமெடி நடிகர். ஒரு ஹீரோவோட நீங்கள் காமெடி போட்டு நடிக்கிறீங்க, இன்னொரு ஹீரோவோட நீங்கள் காமெடி போட்டு நடிக்கிறீங்க, இன்னொரு ஹீரோவோட நீங்கள் காமெடி போட்டு நடிக்கிறீங்க. ஏன் சந்திரமுகி படத்தில் வந்து என்னென்ன அட்ராசிட்டி பண்ணார்? ரஜினி சூப்பர் ஸ்டார் இல்லையா? ரஜினி சூப்பர் ஸ்டார் தானே. இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் வந்து காலையில் 9 மணிக்கே வந்து மேக்கப்போடு உட்காந்துருவார். இவர் 12 மணிக்கு வருவார். ஏன் வராரு? ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ராசாவின் மனசில் மாதிரி படம் நடிக்கும்போது, சின்ன கவுண்டர் படம் நடிக்கும்போது இப்படி ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் காட்டுவீங்களா? அப்போ ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே வளருது, ஆட்டிடியூட் உங்களுக்குள்ளே பில்டப் ஆகுது. ரஜினியாக இருந்தான்னா யாராக இருந்தானே உட்காரட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தப்பான நோக்கம், தப்பான எண்ணம். வெளிப்படையாக சொல்கிறேன், தப்பான எண்ணம். இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி ரஜினி இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து 50 ஆண்டுகளாக கோல வச்சு இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய புகழ், அவருடைய உயரம், பணங்கன்னு எல்லாத்தையும் விட்டுருங்க. சூப்பர் ஸ்டார் பட்டம் எல்லாத்தையும் விட்டுருங்க. எளிய மனிதர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எளிய மனிதராக இருக்கார், எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கார், எல்லாத்துக்கிட்டையும் பிரியமாகவும் பாசமாகவும் இருக்கார், அதை மீறி மனிதராக இருக்கார்.
புரியுதா உங்களுக்கு? இது வந்து பல நடிகர்கள்ட்ட பணம், காசு, புகழ், உச்சம், காரு, பங்களா, அது இதுன்னு வாழ்க்கை சுவிட்சர்லாந்தில் ஹாலிடே அப்படி இப்படின்னு போகும்போது மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது வடிவேலு மட்டும் இல்லை, வடிவேல் மாதிரி பலர்கிட்ட வந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த மாற்றம் ஒரு பெரிய உச்ச நடிகருக்கு வரும்போது அவர் ஹீரோ. புரியுதா உங்களுக்கு? அவருடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இங்கே என்னென்னா இவர் காமெடியன் பல படங்களில் வந்து இவர் காமெடியாக நடிச்சிருக்காரு, பல பேரை வந்து மகிழ்விச்சிருக்காரு. ஒரு குணச்சித்திர வேடம் எடுத்து நடிச்சிடலாம், ஒரு கிரிசரின் போட்டு அழுது நடிச்சிடலாம், ஒரு ஆக்ஷன் நடிச்சிடலாம், ஒரு டான்ஸ் நடிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம் ப்ராக்டிஸ் எடுத்து. ஆனால் காமெடியை ப்ராக்டிஸ் எடுத்து பண்ண முடியாது. காமெடி என்பது உங்களுக்குள்ளே உள்ளே வரணும், ஊற்று மாதிரி வரணும். அதுலேயும் வடிவேலுலாம் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ், அதாவது வந்து அப்படியே 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 லட்டு மாதிரி நடித்து பேர் எடுக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகர். அது அவருடைய திறமை. இப்போ கூட நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அவருடைய திறமையில் எல்லளவும் எந்த குறையும் கிடையாது, யாருமே குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஏன் இன்னைக்கு சரிவு அப்படின்னா, விஜயகாந்தை பேசின மாதிரி பாருங்கள், அடுத்து வந்து வேற ஒரு விஷயம் பண்ணுறாரு. வடிவேலு வந்து அடுத்தடுத்த முகங்கள் வெளியில் வர ஆரம்பிக்குது. சோஷியல் மீடியாலாம் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறதுனால இப்போ சிங்கமுத்து மாதிரி, போண்டாமணி மாதிரி, இன்னும் நிறைய பேர், பல நடிகர்கள் வந்து வடிவேலுவோட ஒரு 10-15 நடிகர்கள் இருந்தாங்க. அந்த 10-15 நடிகர்கள்ட்ட வடிவேலு என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னோட நடிச்சா வேற யார்ட்டையும் நடிக்கக்கூடாது. சொல்லுங்க. அதுதான் வடிவேல் கூட இருந்தவங்களுக்கு வந்து தன்னை கரெக்டாக பார்த்துக்கலையோ அப்படின்றத மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இல்லை, பார்த்துக்கல இல்லை, கண்டுக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. என்னோட நடித்தா வேற நடிகரோட நடிக்கக்கூடாது. அன்னைக்கு போட்டியாளராக விவேகெலாம் இருந்தார். நடிக்கக்கூடாது, என்னோட குரூப்பில் இருக்கிறவங்க என்கிட்ட மட்டும்தான் நடிக்கணும். இது என்ன ஆட்டிடியூடு? இது தவறான விஷயமா சரியான விஷயமா நீங்கள் சொல்லுங்கள். அப்படி உங்களையே நம்பி இருந்தாங்க, நீங்களே எல்லா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்தீங்க, நீங்கள் ஒரு பீக்கில் இருந்தீங்க, டெய்லி பிஸியாக இருந்தீங்க, வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா கொடுத்தீங்க, வாய்ப்புகள் கொடுத்தீங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தயாரிப்பாளர் சொல்லி வாங்கி கொடுத்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் 2011க்கு அப்புறம் நீங்களே ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 10-15 நடிகர்களுக்கு வேற யார் அந்த நேரத்தில் வாய்ப்பு தருவா? ஒரு இடத்துல வாய்ப்பு போய் கேட்குறாங்க வேற ஒரு காமெடி நடிகர்கிட்ட. அவர் என்ன சொல்லுவார்? அப்பா நீ உங்கள் ஆள் விட்டு நீ வரமாட்டேன்னு சொன்னில்ல, இப்போ அவர் இல்லைன்னு எங்ககிட்ட வரையா அப்படின்னு கேட்பாரா மாட்டாரா? அப்போ அது இயல்பான ஒரு விஷயம் தானே, மனித இயல்பு தானே. அவர்கிட்ட வாய்ப்பு இல்லைன்னும் போது என்கிட்ட வந்திருக்க அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. இப்போ விவேக்கே எடுத்துக்கோங்களேன், அவர் கூட இதே மாதிரி ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. 10-15 பேர் இருந்தபோது அவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய படங்கள் ஷூட்டிங் இருந்தால் அவர்கிட்ட நடிக்கலாம், அவரோட படங்கள் ஷூட்டிங் இல்லைன்னா வடிவேலோ இல்லை வந்து சந்தானமோ வேறு எந்த நடிகராக இருந்தாலும் அவங்க போய் நடிக்கலாம். அந்த பெருந்தன்மை ஏன் சார் வடிவேல்ட்ட இல்லையே? அந்த பெருந்தன்மை இல்லாததுனால தானே. ஒரு முக்கியமாக நான் சொல்ல வர பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. ஒரு காமெடியனாக இருந்துக்கிட்டு, நான் சொல்கிறேன் கேளுங்க, காமெடியனாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆட்டிடியூடை வேறு மாதிரி காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து மக்கள் ரசிக்க மாட்டாங்க. எந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வெறும் காமெடியனாக மட்டும் வந்து மக்கள்கிட்ட இடம் பிடிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் விரும்பப்பட்டீங்க, ரசிக்கப்பட்டீங்க. உங்கள் காமெடியை பார்த்து சிரித்தாங்க, கொண்டாடினாங்க. என்னைக்கு வந்து நீங்கள் வந்து அதை தாண்டி நான் ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ஆளுங்கிற ஒரு அடையாளத்தையோ ஒரு முகத்தையோ, வில்லன்னு நம்ம சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி ஒரு குரூரமான வேறு முகத்தை காட்டும் போது இதெல்லாம் பாருங்கள். விவேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், குமரிமுத்துன்னு ஒரு நடிகர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அந்த நடிகர் வந்து விவேக்கிட்ட அவர் கொடுத்த ஒரு காணொளி சமீபத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த நடிகர் விவேக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, தம்பி இலங்கையில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது விவேக் கேட்டிருக்காரு, அப்போ நான் வந்தால் அந்த கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள்ட்ட எவ்வளோ எனக்கு ஊதியம் வாங்கி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காரு. 2 லட்சம் வாங்கி கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு? எனக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்கும் தம்பி அப்படின்னு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போகிறாரு. ஓகேவா? அந்த நிகழ்ச்சியும் நடக்குது. அந்த நிகழ்ச்சி நடந்த இரவு அந்த அதாவது வந்து ஹோட்டலில் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் வந்து விவேக் கையில் 2 லட்சம் கொடுக்குறாரு. உங்களுக்கு பேசப்பட்ட சம்பளம். குமரிமுத்து பக்கத்தில் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து 50,000 கொடுக்குறாரு, உங்களுக்கு பேசப்பட்ட சம்பளம்னு சொல்கிறாரு. அந்த 2 லட்சத்தை வாங்கி உடனே வந்து குமரிமுத்துட்டு கொடுக்குறாரு. அண்ணன் இதை வச்சுக்கோங்கண்ணே, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வச்சுக்கோங்க. தம்பி என்ன தம்பி இது நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க? எல்லாம் வேண்டாண்ணே, உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபா நான் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த ஃப்ளைட்டே ஏறினேன், அதனால் இதை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த காணொளி யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். குமரிமுத்து அப்படியே அழுகிறார் கண்ணை கசக்கிட்டு.
ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒரு 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 நல்ல விஷயத்தை செஞ்சால் அவங்கள மக்கள் பாராட்ட தான் செய்வாங்க, பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. எந்த காலத்துலையுமே நல்லது செஞ்சால் மக்கள் பாராட்ட தவறுனதே கிடையாது. அதே மாதிரி தவறு செஞ்சால் மக்கள் சுட்டி காட்ட தவறுனதே கிடையாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா போண்டாமணியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இந்த மொட்டை அடிச்சிருப்பார், அந்த நடிகர் பேர் என்ன, ஏதோ ஒரு ஆந்திராவில் இருக்கார் அந்த நடிகர், இன்னும் பல நடிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற காலகட்டத்தில், கஷ்டப்படுற சிக்கலான காலத்தில், உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில், இப்போ இந்த போண்டாமணிங்கிறவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறையா பிரச்சனைகளும் கஷ்டத்தில் இருக்கும்போது வேறு சில நடிகர்கள்லாம் கொஞ்சம் பண உதவி பண்ணி கொடுத்தாங்க, 1 லட்சம் 2 லட்சம் ஏதோ கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். வடிவேலு ஏதாவது செஞ்சாரா அப்படின்னா செய்யவே இல்லை. அவங்க கூட தான் இருந்தார், கூடவே இருந்தாங்க. நல்லா கேட்டுங்க, வடிவேலுவால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை, அது ஒரு பக்கம். அவங்க கூட இருந்ததுனால தான் வடிவேலுக்கு வாழ்க்கை, இது ஒரு பக்கம். ரெண்டும் இருக்குல்ல, ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படி இப்படி அவங்க நமக்கு ஒரு காலத்தில் வந்து நமக்கு துணையாக இருந்தாங்களே, இவங்களாம் நம்ம இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கீங்கிறாங்களே, ஒரு உடம்பு முடியல, இறந்தே போய்ட்டார் இந்த போண்டாமணி. அப்படி இருக்கும்போது அவர் அந்த கடைசி காலத்தில் ஏதோ ஒரு சின்ன தொகை கொடுத்து உதவி செய்யலாமே, ஏன் செய்யலை, ஏன் அந்த மனசு வடிவேலுக்கு வர மாட்டேங்குது? இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல, இதெல்லாம் வந்து சீங்க பாருங்களேன். இது விஜயகாந்தை திட்டுறதும் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ இந்த போண்டாமணி மாதிரி நடிகர்களுக்கு பண உதவி செய்யாமல், அவங்க எவ்வளோ கேட்டு கூட வந்து அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இப்படிலாம் இருக்கார்ல, இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது வடிவேலு மேலே உள்ள அந்த எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, காமெடியாக அவரை பார்த்தா சிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குல்ல, அது மக்கள் மனசுக்கிட்டே மக்களோட மனசுலே மாறுது. சரி, இவர் காமெடி பண்ணுறது நம்ம எப்படி சிரிக்கிறதுங்கிற மாதிரி போயிடுச்சு. அதான் உண்மை. இப்போ ஒரு காமெடி பண்ணால் எப்படி நம்ம சிரிக்கிறது அப்படின்னா, நீங்கள் சிரிக்க வைக்கிற தொழிலில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து வேறு ஒரு முகம் பல இடங்களில் காமிச்சிங்கன்னா, இப்போ முந்தி மாதிரியெல்லாம் கிடையாது, மூடி மறைக்கலாம் இப்போ முடியாது. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து இப்போ வந்து டப்புன்னு வெளியில் எடுத்து போட்டுறாங்க. இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் கேளுங்க, மாமன்னன் ஒரு படத்தில் அழகாக அருமையான குணச்சித்திர வேடம் பண்ணியிருந்தார், ஓகேவா? நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட அப்பாவாக பண்ணியிருந்தார், பிரமாதமாக பண்ணியிருந்தார், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அதாவது வந்து ஒரு காமெடியனாக இருக்கிறவர் பல முகங்கள் காட்டி வேறு பக்கம் போகிறார். இப்போ அந்த காமெடியாக இவரால் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியல. முதல்ல அந்த பாடி லாங்குவேஜ் வரல. முதல்ல இருந்த வடிவேலு ஒரு பச்சை மண், நல்லா கேட்டுக்குங்க, பச்சை மண், அப்படியே இன்னசென்ட்டு, எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாவில் ஜெயிக்கணும், சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், பெரிய காமெடி நடிகனாக இருக்கணும், ரசிகர்களை பெரிய அளவில் வந்து கொண்டாடுற அளவுக்கு நம்ம பெரிய இடத்த அடையணுங்கிறது மட்டும்தான் இலக்காக இருந்துச்சு. அதை நோக்கியே ட்ராவல் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் காமெடியெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி காமெடி, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரார் பல படங்கள். அப்படி ட்ராவல் பண்ணது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணம், பேர், புகழ், அப்புறம் பதவிகள், அது இதுன்னு வர ஆரம்பிக்கும் போது வடிவேலுவோடைய எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிக்குது. நம்ம தான் எல்லாம் இந்த சினிமாவில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நடிகனுக்கு இல்லை, ஸோ ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்தால் கூட அது ஆபத்து தான். அப்படி வந்துட்டதுனால நடிகன் அதாவது வந்து வடிவேலு தவறாக என்னென்னங்களோ தப்பாக அடுத்தடுத்து பண்ணுறதுனால மக்கள் வந்து அந்த எப்படி சொல்கிறது, ரசனையை வந்து வெளியில் வந்துட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து வடிவேலுவால் காமெடி பழையபடி கொடுக்க முடியல. நான் சொன்னேன்ல, இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்த வடிவேலுவால் அழகாக பாடி லாங்குவேஜ் பண்ணி சிரிக்க வச்சு கொண்டாட வைக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வடிவேலு மனசில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது, என்னென்னமோ மனசில் ஓடுது, எண்ணங்கள் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பழைய காமெடி நடிகனா காமெடி கொடுக்க முடியும்னா முடியலை வடிவேலுவால். அதுக்கு உதாரணம் வந்து கேங்கர்ஸ், இதுக்கு உதாரணம் வந்து இதுக்கு முன்னாடி வந்த நாய் சேகரை பற்றி சொல்லும் போது நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, ஆட்டிடியூடுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நாய் சேகர்ன்ற ஒரு கேரக்டரில் வடிவேலு ஏற்கனவே நடிச்சிருந்தார். அவர் நடித்து பெரிய புகழ் பெற்ற அந்த கேரக்டர், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது, பெரிய காமெடி தான் அது. அதுக்கப்புறம் இவர் நாய் சேகர்னு ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஏஜிஎஸில் வந்து நம்ம சதீஷ்னு ஒரு காமெடி நடிகரை வச்சு நாய் சேகர்னு ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே முடிச்சிட்டாங்க. அந்த படத்துலேயும் நாய் சம்பந்தப்பட்ட ஒரு கதை, அதனால் நாய் சேகர்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பேர் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களால் கொடுக்க முடியாது, எங்கள் கதையும் நாய் சம்பந்தப்பட்ட கதை, அதனால் எங்களுக்கு பொருத்தமான பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நாய் சேகர் தான் வேணும். பெரிய போராட்டம் பண்ணி பார்த்தார், எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்தார், எனக்கு நாய் சேகர் டைட்டில் வேணும், நான் தான் நாய் சேகர். ஏன் நாய் சேகர், அதாவது வந்து நான் தான் நாய் சேகர் அப்படின்னா நான் கேட்குறேன். அப்புறம் கடைசியாக அந்த டைட்டிலை கொடுக்கல, ஓகேவா, முடியாதுன்ட்டாங்க. ஏஜிஎஸ் பெரிய நிறுவனம், அவங்க முடியாதுன்ட்டாங்க. இவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈகோ இஷ்யூ, ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, என்ன பண்ணுறாரு, நாய் சேகர்னு பெருசாக போட்டு குட்டியூண்டா ரிட்டர்ன்ஸ்னு போடுறாரு. ஒரிஜினலா அது என்னன்னு தெரியல. எந்த நாயில் எந்த நாய் ஒரிஜினலாக இருந்தானே டூப்ளிகேட்டாக இருந்தானே ஒரிஜினல்னு இது போட்டு படம் எடுக்கிறாரு. நான் கேட்குறேன், இதெல்லாம் வந்து நல்ல எண்ணமா? அதாவது வந்து அவங்க நாய் சேகர்னு வச்சு எடுக்கிறாங்களா,
முயற்சி பண்ணியிருக்கலாம், உங்கள் கதைக்கு அது பொருத்தமாக இருந்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், திருப்பி ஒரு வாட்டி கொடுங்களேன் அப்படின்னு இன்னொரு வாட்டி கூட கேட்கலாம், தப்பு இல்லை. கொடுக்கலன்னு மறுத்துட்டதுக்கப்புறம் அதே பேரில் வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ்ன்னு நான் நினச்சேன், ஒரிஜினல் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எது டூப்ளிகேட்? அப்போ அது டூப்ளிகேட்டா, நாய் சேகர் டூப்ளிகேட்டா தெரில. ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணி விட்றாரு. நான் என்ன கேட்குறேன், நாய் சேகருக்கு பதில் ஒரு பேய் சேகர்னு வைடா, நான் நடிக்கிறேன், என் படம் ஓடும், கவலைப்படாதடே ஏடா அட்ரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏன் ஸ்போர்ட்டிவாக எடுக்க தெரில, ஏன் எடுக்க முடியல? மாறிடுச்சு உங்கள் எண்ணங்கள். ஸோ உங்கள் பாடி லாங்குவேஜ், சரி நீங்கள் வந்து நல்லா அழகாக உங்களுடைய மனசை வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களால் அழகாக காமெடி கொடுக்க முடியும். நீங்கள் உங்கள் மனசு ஃபுல்லாக என்னென்னத்தையோ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, குப்பையில் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது. வரலை, இன்றைக்கி வடிவேலுக்கு வரலை. சார் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயாரிப்பாளர்கள்லாம் வடிவேலை பற்றி எதாவது சொல்லியிருப்பாங்களா சார்? என்ன தான் சார் சொல்லியிருக்காங்க? நல்லதாக சொல்லியிருக்காங்க, கெட்டதாக சொல்லியிருக்காங்க சார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது தயாரிப்பாளர் இல்லை அப்படிங்கிற மீறி ஒரு ரசிகனாக நான் சொல்கிறேன், வடிவேலு வந்து அருமையான காமெடி நடிகர். அவரை மாதிரி பாடி லாங்குவேஜில் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் வடிவேலு வந்து ஒரு காலத்துக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட்னால அழிஞ்சு போயிட்டார். இன்றைக்கி மறுபடியும் தலை தூக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமே என்னென்னா ஆட்டிடியூட். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.